இன்னும் அது விட பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த மாற்றம் வந்து பெருசாக மாறுங்கிறது மக்கள் எல்லாமே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் வந்து பெருசாக இருந்தாலும் கூட அதில் ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி லேடிஸ்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மேலும் மேலும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நிறைய ஒரு வழிகள் வந்து இருக்குது. அதுவும் நாங்களாம் இப்போ ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா அது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். எனக்கு ஆல்ரெடி திருநெல்வேலி, இங்கே வந்து நாங்கள் சென்னையில் ட்ராவல் பண்ணுறோம். அது பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு. மேலும் மேலும் இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாற்றங்கள் உருவாகியிருக்கு. அதே மாதிரி மேலும் மாற்றங்கள் வர்றதுக்கு நம்ம தமிழ்நாடு நம்ம மக்கள் வந்து மாறுறதுக்கு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். 40 நாளில் என்னென்ன மாறி இருக்குன்னா உண்மையாகவே ஒரு ஹாப்பினஸ் ஒன்று. மக்கள் நிறைய ஹாப்பியாக மக்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு லேடிஸும் பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நம்மளுடைய மாற்றங்களை வந்து அடுத்து மாறப்போகுது, நம்மளுடைய தலைவர் வந்து மாற்ற போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஆண்டாண்டு காலமாக வந்து ஆட்சி அப்படிங்கிறது மாறி மாறி அவங்க குடும்பத்திலே போயிருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லாமல் தனியாக ஒரு மனுஷங்க நின்று இன்றைக்கி ஜெயிச்சு நம்மளை இன்றைக்கி மக்கள் அப்போ தனியாக இப்போ நான் தான் இருக்கிறேன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னோடய பிஸ்னஸில் நான் தனியாக நின்று ஜெயிக்குங்கும் போது என்னோடய நம்பிக்கை வந்து நான் என்றைக்குமே விட மாட்டேன் இல்லைங்களா? அதே மாதிரி அவர் சின்ன சின்ன ரோலாக கொண்டு வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சு வந்து இன்றைக்கி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கான்ஃபிடன்ஸ்ல ஒரு தனியாக நின்று ஆட்சி பிடிக்கிறது கண்டிப்பாக அது வந்து யாராலையும் முடியாத ஒரு விஷயம். ஒரு மனுஷன் வந்து வழி இருந்தவங்க தான் வழி தெரியும். அதே மாதிரி அதில் இன்ச்சு பை இன்ச்சு அவர் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி தான் அவர் படத்தில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரோல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அரசியலை பற்றி இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கி வந்து மக்களை மாற்றணும் அப்படிங்கிறது அவர் 50% நினச்சா கூட 100% மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சது. மக்கள் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இவ்வளோ நாள் ஒரு போலியான இடத்துல இருந்திருக்கோம், இப்போ நம்ம ஒரு நியாயமான இடத்துல வந்திருக்கோம். அப்போ அதோடு சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணுவோம். இவ்வளோ நாள் இருந்தவங்க என்ன உதவி செஞ்சாங்க? இந்த 1000 ரூபாய் போடுறாங்க, ஒரு பஸ் விடுறாங்க. இலவச ஆறுதம் வேணும். உழப்பு இருக்குது, கஷ்டம் இருக்குது, அதை சாப்பிட்டு அது அதான் விஜய் வந்தால் எல்லாம் பார்ப்பான்னு எல்லாம் கும்மாளமாக போட்டு விட்டோம். இப்போ விஜயை பார்த்தாக்கா ஐயோனுக்கு எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஹரியா பையன் என்ன பண்ண தெரியல, டான்ஸ் ஆகிட்டு வந்து பதவி ஏற்றான். நான் நேராக வந்தால் கூட விஜயை சொல்லுவேன், பார்த்து பொறுப்பாக பார்த்துக்கன்னு பையன் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இவங்க வந்து முக்கால்வாசி இவங்க குடும்பமே கொள்ளாச்சு. இவங்க குடும்பம் தான் நல்லா இருக்குது. இப்போ கனிமுனிக்கு ஒரு 100 ஏக்கரை இடம் வாங்க அலையிறானுங்க போல. அப்படின்னு புள்ளி இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. எங்கள் மேலே கடன் இருந்தால் நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்துருவோம்ப்பா. நாங்கள் யார் காசுக்கு ஆசை வைக்க மாட்டோம். நல்லதை செஞ்சால் போதும். இல்லாத மக்களுங்க எவ்வளோ நடுத்தெரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லதை செஞ்சால் போதும். விஜய் ஒரு அளவு நல்லதை செய்கிறான். கண்ணு தெரிஞ்சு நாங்கள்லாம் படிக்காத ஆள் தான், இருந்தாலும் நல்லதை செய்யறது ஒரு நன்மை தான். அதெல்லாம் இவங்கள மாரி எதுவும் பண்ணலையே. இந்த ரோடு வசதி, இந்த பஸ் எல்லாம் போட்டுறான்ல, அது எவ்வளோ பெரிய இது விஷயம். அதே மெயின் தான் பண்ணுறது. அதனால நாங்களாம் கேஸ் வச்சு நாங்கள் சாப்பாடு செய்யலையா? அவர் கொடுத்து தான் செய்கிறோமா? நாங்கள் சொல்லுங்கள், சோறாக்கி சாப்பிட போகிறோம். அவர் 6 சிலிண்டர் கொடுப்பாரு, நாங்கள் எதிர்பார்த்துனுக்குறோம். இப்போ தானே வந்துக்கிறாரு, செய்கிறத செய்வார் அவர். கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதை செய்வார் அவர். அது தெரியாதவங்க தான் அது மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக ஆட்சி ஆண்டுந்தாங்க. இவன் தம்பி இப்போ தான் வந்தது, 1 மாதம் தான் ஆகுது. இது வரைக்கும் நல்லது தானே பண்ணுறாரு அவர். பெண்களுக்கு பாதுகாப்பு இது பண்ணிக்கிறாரு, போதை ஒழிப்பு பண்ணிக்கிறாரு, அங்கங்கே ஒயின் ஷாப்புகளை சாத்தி வச்சிருக்காரு முக்கியமான இடத்துல. நல்லது தானே பண்ணுறாரு அவர். இவ்வளோ சீக்கிரம் 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு அவர்? கொடுக்கா நான் போட்டேங்க. முன்ன ஆட்சியில் வந்து 10 கோடி 10 லட்சத்து கோடி 1000 கடத்தல் இருக்குது. கஜானாவே காலியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி செய்வார்? செய்தாலும் சரி, செய்ய கட்டலாம் சரி, எங்கள் விருப்பம். அதெல்லாம் நாங்கள் அவரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். ஒரு எடப்பாடியை கேட்டால் தெரியும் யார் சொல்லுவாங்க, யார் எடுப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். இவங்களுக்குன்னா தெரியாத ஏதோ வந்துட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கஜானா இருக்குன்னு நினச்சாங்க, இல்லை. பொறுமையாக தான் வாங்கிக்கணும் ஜனங்க. அவசரப்பட்டால் எங்கேருந்து கொடுக்க முடியுங்க? ஒரு மாதம் கூட ஆகலைப்பா. கொடுக்கட்டோம்ப்பா, வாங்குறவங்க வாங்கட்டும். எங்களுக்கெல்லாம் பென்ஷன் பணம் 8 வருஷமாக வரல. சோழிங்கநல்லூருக்கு போனாங்க, நடந்து பார்த்தோம், போகல. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தான் 5ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துக்கினாங்க, அதுக்கு தான் போகலான்னுக்கிறேன். நான் 8 வருஷமாக நானே வாங்கலை, எனக்கே கொடுக்கல. அவங்கெல்லாம் எதுவும் செய்யலைங்க. அவங்க குடும்பத்தை இன்னும் சேர்த்துப்பாங்க. 1000 ரூபாய் கொடுப்பாரு, அந்த 1000 ரூபாய் கூட வாங்குதுங்களே ஜனம் சரியாக வாங்கலை. யாரும் வாழ விட மாட்டாங்க. அவங்க அந்தமாரி ஆள். அவங்க 10 காசு வாங்காதவங்க தான் வந்து சேருவாங்க. வாங்குறவங்களும் உடனே அவரே இது பண்ணிடுறாரு, போங்கப்பா வெளியே, நல்லதை செஞ்சால் அவங்க வீட்டு பணத்தை செய்யுங்க, இல்லாட்டி வெளியில் போங்கன்னு அவரே சொல்கிறாரு. நல்லா பண்ணுவாங்க, பண்ணணும். இன்னும் நல்லா பேர் வாங்கினா அடுத்த எலெக்ஷன்லையும் அவரே வரணும். உடையிறாங்கன்னா தான் சொல்லணும் ஒரே வார்த்தை, யாருமே அவங்க வாழ விட மாட்டாங்க. அவங்க குடும்பம் ஒட்டி தான் வாழணும். அவங்க எத்தனை பொண்டாட்டி வைக்கிறாரோ அத்தனை பொண்ணு எல்லாமே அவங்க குடும்பம் தான் வாழணும். வேற யாரும் வாழக்கூடாது. அவங்க குடும்பமே அப்படிதான். தெரிஞ்ச கதை உலகத்துக்கு தெரியும், நாடுக்கு தெரியும்,
எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சொல்லியா நீ தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும். குடும்பமே கரைச்சி குச்ச குடும்பம். அது நீ சொல்லத்தல உலகம் சொல்லும். அதுகளே குத்துருக்குறோம். இதுகளே இப்போ தானே வந்தார். மனசாட்சி வேணாம். நம்மளும் ஒரு குடும்பம் போகிறோம். போனவொடனே எல்லாத்தையும் புருஷனை அதிகாரம் பண்ணி இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுக்க சொல்ல முடியுமா? அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வார். இவ்வளோ செய்தவர் இவ்வளோ நடத்தின்னு வர்றாரு. இது செய்ய மாட்டாரு. அவரால் முடியும். அவர் சொத்தை கூட விற்று தருவார். அவருக்கு இல்லாத மக்களுக்கும் அழுகுறாருல்ல, அவர் செய்வார் கண்டிப்பாக. ஆனால் எதுவுமே இல்லாத சாதிக்கிறார்ல கிளடி. அவன் பணத்தை கொடுத்து சாதிப்பான். இவன் அன்பை கொடுத்தா வலிச்சிட்டார். என்னது அன்பை கொடுத்து வலிச்சிட்டார். எல்லாருக்கும் வரக்கூடாது, தனியாக வர பாசம். அவர் பாசத்தினால பேசி மகிட்டார். இவங்க கத்தி கூவி செய்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. அன்பு அப்படியே வலிச்சு அப்படியே மலக்கி போட்டார். எல்லாரும் மனசில் ஊன்ட்டார். கேட்குறாங்களா இல்லையா? அன்புக்கு தானே ஊந்தாங்க, கேட்க கூட தோணாது. அவர் தான் கொஞ்சம் எத்தனை அந்த உடனே இப்படி செஞ்சிட்டார்ல, அதனால ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பழக்கிறல்ல இந்த இடையே எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்து கரெக்டாக விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாத அதுலேயே நாங்கள் கஞ்சி குடிச்சிக்கணும், அதுலேயே இங்கேயே தூங்கிக்கணும், இங்கேயே உயர் எந்த பிரச்சனையும் இல்லை. இலவச ஆறுதம் வேணாம். உழைப்பு இருக்குது, கஷ்டம் இருக்குது, அதை சாப்பிட்டு அது நிம்மதியாக என்னை விடணும். தொழிலில் இந்த தொழில் பண்ணுறல இந்த இடத்துல நிம்மதியாக விட்டா அது போதும். பல கோடி எனக்கு அது. அவரு கஷ்டம் நம்மளுக்கு வேணாம். இது ஆல்ரெடி இது ஃப்ரீ. இதை பற்றி பேசணும்ல, ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீ பஸ், இந்த மாதிரி ஃப்ரீ மகளிர் ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நிதிநிலையை ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. இது மக்கள் ஃப்ரீயே எதிர்பார்க்காம அவங்கவுங்க கடனை பார்த்துக்காங்க. அவங்கவுங்க கட்டுற மாதிரி இருந்தாலே போதும். ஃப்ரீயே தேவையில்லை. இதனால தான் ஃப்ரீனால தானே இவ்வளோ கஷ்டங்கள் வருது, இவ்வளோ கடன் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்களும் 1.5 லட்சம் 1.5 லட்ச ரூபா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? ரொம்ப தவறான விஷயந்தான் அது. கடன் வாங்கி இதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. மக்களை ஃப்ரீயாக விட்டாலே போதும். அவங்கவுங்க ஃப்ரீ பஸ்ஸுன்னு தேவையில்லை, இது அவங்கவுங்க வேலை இருந்தாலே போதும். கடன் வாங்குறதுக்கே தேவையில்லை. 1.5 லட்சம் யார் ஒரு பொண்ணு தலையில் 1.5 லட்ச ரூபா இருக்குங்கிறாங்க. ஒரு 10 வயசு பொண்ணு தலையில் 1.5 லட்ச ரூபா இருக்கும். பிறக்க குழந்தைக்கு தலையில் 1.5 லட்ச ரூபாங்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறான இது எப்படி என்ன செய்ய போகிறான்னு தெரில. திருப்பி இவர் வெள்ளரிக்கை கொடுத்துருக்கேங்கிறாங்க. திருப்பி இவங்க 10,000 கோடி கடனை வாங்கி இதெல்லாம் சரி இருக்குது. இது கடன் வாங்காமல் இருந்துடலாம். அவங்கவுங்க கடன் சுமை தேவையில்லை, எந்த இதுவும் பண்ணாமல் இருந்துடலாம். அவங்க இதை வாங்கி என்ன பண்ணானுங்க, அப்படி இருந்து மக்களுக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரில. இவங்க அந்த 5 லாஸ்ட் வருஷம் இந்த மாதிரி கடன் வாங்கி எதுக்கு ஒருவேளை அவங்களே சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமாம், அதெல்லாம் இது வாழ்வாதாரம் உயர்வே இல்லையே. கஷ்டப்பட்டுக்கு தான் இருக்காங்க. அவன் கடத்தை தான் கழிக்க முடியும். அவன் நம்மளுக்கு என்ன உதவி செய்வான்? இவ்வளோ நாள் இருந்தவங்க என்ன உதவி செஞ்சாங்க? இந்த 1000 ரூபாய் போடுறாங்க, ஒரு பஸ் விட்றாங்க, மற்றது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதான் விஜய் வந்தால் எல்லாம் பார்ப்பான்னு எல்லாம் கும்மாளமாக போட்டு விட்டோம். இப்போ விஜயை பார்த்தாக்கா ஐயோனுக்குது. அவன் கடத்தை அடிப்பானா, நமக்கு உதவி செய்வானா? எதுவுமே செய்ய முடியாது. அவனை நொந்துக்கிறதுக்கே ஆள் கிடையாது. இவ்வளோ நாள் ஆண்டவங்க என்னத்தை வாத்திட்டாங்க? கடத்தை தான் காமிச்சு அவனை விட்டு போயிட்டாங்க. அவன் தெரியாதவன், தெரிஞ்சவங்களே அது மாதிரி பண்ணிட்டீங்க. தெரியாதவன் முன்ன பின்ன தான் ஆகும். கொடுக்குறாரு, கொடுத்தா தானே கேட்க போகிறோம், கொடுக்கலனா கேட்க போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நல்லா நல்ல பேர் வாங்கினா போதும். எனக்கு வேணும். நான் வயசானவன், நான் எங்கே போவேன்? எனக்கு பசிக்கு சோறு கொடுக்குறது பாரு, டாட்டா தம்பி ஒரு டீ வாங்கி கொடு, அப்படியெல்லாம் ஒரு நிலமை அனுபவிக்கிறோங்க. நாம் என்னவோ கடவுள் விட்ட வழி. அவங்களும் கடன் வாங்கி அவங்க 5,000 போட்டான், 3,000 போட்டான், 2,000 போட்டான்றாங்க. அப்போண்ட அது மாதிரி தான் அவனும் செய்வான். என்ன சொல்கிற? இல்லை அவங்க அம்மா வீட்டில் தூக்கின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க எப்படி லோனிங் பண்ணாங்களோ அது மாதிரி தான் இவனும் பண்ணணும். எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஹரியா பையன் முன்ன பண்ண தெரியல, டான்ஸ் ஆகிட்டு பதவி ஏற்றான். நான் நேராக வந்தால் கூட விஜயே சொல்லுவேன், பார்த்து பொறுப்பாக பார்த்துக்காக்கன்னு பயந்துக்காதன்னு. என்னுடைய நேர்மைக்கெல்லாம் ஐயா இது எல்லாத்துக்கும் உதவுது. நமக்கு என்னவோ அதுதான், கடவுளுக்கு என்னவோ அதுதான். அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லி நாம் வாங்கி பொழைச்சின்னு எங்கே போக போகிறோம்? அவங்க வச்சுக்கிற கடத்தை அடைப்பானா? நம்மளுக்கு வாரி வாரி கொடுக்கல விஜய் வந்துன்னு சொல்லுவானா? இல்லை 20,000 பவுன் விற்குன்னு சொல்லுவானா? நீங்கள் முன்னக்கிறவங்க என்ன சட்டம் போட்டிங்களோ அதை தான் நடக்கும். பவுனு கொஞ்சம் இறக்குனா போதும்.